தூரதர்ஷனம், அதாவது ஒரு காலத்தில் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாத பொழுது நம்ம பாரத தேசம் முழுக்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பக்கா கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி தூர்தர்ஷன் மூலமாக தான் நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுட்டோம். கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் என்பதாக நம்முடைய பாரத தேசத்தை குறித்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் உலகச் செய்திகள் முதற்கொண்டு நமக்கு தூர்தர்ஷன் மூலமாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த தூரதர்ஷன்றது அந்தந்த ரீஜனல், அதாவது ஒவ்வொரு ஊரில், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அப்படின்றத மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த தூர்தர்ஷனானது ஒவ்வொரு பேரில் தொடங்கப்பட்டு அது அத்தனையும் ஒரு சேனலைசேஷன் மாதிரி ஒரு பிரதானமான தூரதர்ஷன்றதான பேரில் அங்கங்கே பரவி இருந்தது. அந்த விதத்தில் இந்த சென்னை தொலைக்காட்சி நிலையத்தோட எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. ராமானுஜ விஜயம், அப்புறம் வேதாந்த தேசிக விஜயம், திருவஹீந்திரபுரம் வேதாந்த தேசிகருடைய மங்களாசாசன மகோற்சவம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு தூர்தர்ஷன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆல்மோஸ்ட் இந்த 50 இயர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த தூர்தர்ஷனோட சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துலேயே டொயின் டொடொடைன் அப்படின்னு வரும்பொழுது அந்த நியூஸ் பார்க்குறது அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அந்த காலத்தில் சனிக்கிழமை ஹிந்தி திரைப்படங்கள் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் தமிழ் திரைப்படங்கள் போடுவாங்க. அதுக்காக ஒரு கூட்டமே நாங்களாம் காத்துட்ருப்போம். வெள்ளிக்கிழமைனா ஒலியும் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அது ஒரு ஃபெஸ்டிவல். இது வெள்ளிக்கிழமை தீபாவளி சிறப்பு திரைப்படங்கள், இப்படி பல நிகழ்ச்சிகள் என்று வரும்பொழுது சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து இன்று வரையிலும் அதனுடைய சுவை குன்றாமல், இன்ஃபேக்ட் பேராசிரியர் நன்னனுடையதான தமிழ் வகுப்புகள் கூட எங்களுக்கெல்லாம் படிக்கிற காலத்தில் ரொம்ப உபயோகப்பட்டது. அதில் ஒன்றும் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லை. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய தூர்தர்ஷனுக்கு இப்போ 50வது ஆண்டு விழா நடக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மிகச்சிறந்த கொண்டாட்டம். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக தூர்தர்ஷனுக்கு அந்த 50வது இளமை ஆண்டு என்பதாக அதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.